வணக்கம். கடைசியா நீங்க கடவுள்கிட்ட என்ன கேட்டீங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒருவேளை அது பணமா இருக்கலாம், இல்ல வெற்றியா இருக்கலாம், இல்ல மன நிம்மதியா இருக்கலாம். ஆனா, நாம கேக்குற இந்த எல்லா விஷயத்தை விட மேலான ஒரே ஒரு உன்னதமான வேண்டுகோள் இருக்கு. அது என்னன்னு தான் இப்ப பார்க்க போறோம். நம்ம எல்லார்கிட்டயுமே கடவுள்கிட்ட கேக்குறதுக்கு ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கும் இல்லையா? ஆனா நாம கேக்குற அத்தனை விஷயங்களை விட ரொம்ப உயர்ந்த, ரொம்ப முக்கியமான ஒண்ணே ஒண்ணு இருக்குன்னா, அது நம்ம வாழ்க்கையே மாத்திடும்ல. அப்படிப்பட்ட அந்த ஒரு விஷயம் என்னவா இருக்கும்? நம்ம லிஸ்ட்ல முதல் இடத்துல இருக்கிறது பெரும்பாலும் பணமாதான் இருக்கும். ஒரு நல்ல வாழ்க்கை, ஒரு பாதுகாப்பு, இந்த மாதிரி பல தேவைகளுக்காக பணத்தை கேக்குறது ரொம்ப இயல்புதான். பணத்துக்கு அடுத்தது புகழ். மத்தவங்க நம்மள மதிக்கணும், பாராட்டணும்னு ஒரு ஆசை. சமூகத்துல ஒரு அங்கீகாரம் வேணும்னு நாம தேடுறோம். அப்புறம் வெற்றி, நாம செய்யற எல்லாத்தையும் ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறோம். பணம், புகழ், வெற்றி, இந்த லிஸ்ட் இப்படியே போயிட்டே இருக்கும். ஆனா இந்த எல்லா ஆசைகளுக்கும் அடிப்படையா இருக்கிற ஒரு முக்கியமான விஷயத்த நாம கவனிக்க தவறிடுறோம். ஆமாங்க. இவ்ளோ பெரிய லிஸ்டுக்கு பதிலா எல்லாத்தையும் உள்ளடக்கின அந்த ஒரே ஒரு விஷயத்த மட்டும் கேட்டா போதும்னு சொல்லப்படுது. அது என்னவாயக்கும்? வாங்க பார்க்கலாம். அந்த உன்னதமான வேண்டுகோள் இதுதான். இறைவா, உன் சித்தம் என் வாழ்க்கையில நடக்கட்டும். இது வெறும் வார்த்தைங்க அல்ல. இது ஒரு கம்ப்ளீட் சரண்டர். நம்மளோட குறுகிய பார்வைக்கு எகா போய் ஒரு பேரறிவோட கையில நம்மள ஒப்படைக்கிறது. சரி, ஏன் இந்த ஒரே ஒரு வேண்டுகோள் மத்த எல்லாத்தையும் விட சிறந்தது? வாங்க பார்க்கலாம். இந்த ஆழமான கருத்தை ஒரு 4 தூண்கள் தாங்கி பிடிக்குதுன்னு வச்சுக்கலாமே. இந்த 4 காரணங்களும் ஏன் அந்த ஒரு வேண்டுகோள் மட்டும் போதும்னு நமக்கு தெளிவா புரிய வைக்கும். முதல் தூண் என்னன்னா, அவனுக்கு தெரியும். சிம்பிளா சொல்லணும்னா, நமக்கு எது உண்மையிலேயே நல்லதுன்னு நம்மள விட கடவுளுக்கு நல்லாவே தெரியுங்கிற ஒரு ஆழமான நம்பிக்கை. நாம கேக்குறது நமக்கு அப்போதைக்கு சந்தோஷத்தை கொடுக்கலாம், ஆனா எது நம்ம வாழ்க்கைக்கு நிரந்தரமான நல்லதுன்னு அந்த பேரறிவுக்கு மட்டும்தான் தெரியும். இப்போ இந்த ஸ்லைட்ல இருக்கிற உதாரணம் இத ரொம்ப அழகா விளக்கும் பாருங்க. ஒரு சின்ன குழந்தை தீப்பெட்டியோட கலர்ல மயங்கி அதை வச்சு விளையாட ஆசைப்படுது. ஆனா ஒரு அம்மாவுக்கு தெரியும் அது எவ்வளவு பெரிய ஆபத்துன்னு. நம்மளோட சில ஆசைகளும் அந்த தீப்பெட்டி மாதிரி தான். ஆனா இறைவனோட சித்தம் அந்த அம்மாவோட பாதுகாப்பு மாதிரி நம்மள வழி நடத்தும். ரெண்டாவது ரொம்ப முக்கியமான தூண் தெளிவான மனநிலைய கேட்கறது. அதாவது எந்த நிலைமையிலையும் சரியான முடிவை எடுக்கிற திறனை கேட்கறது. ஏன் பிரச்சனைய நீ தீர்த்து வை அப்படின்னு கேக்குறத விட, இந்த பிரச்சனைய நான் சமாளிக்கிறதுக்கு தேவையான மனத்தெளிவை எனக்கு குடுன்னு கேக்குறது தான் உண்மையான புத்திசாலித்தனம். இப்ப பாருங்க, கடவுள் நமக்காக பரீட்சை எழுத மாட்டார் இல்லையா? ஆனா அந்த பரீட்சைய நம்பிக்கையோட தெளிவான ஞாபக சக்தியோட எழுதுறதுக்கு தேவையான மனநிலையை நிச்சயம் தருவார். அந்த தெளிவு இருந்தா போதும், எந்த புயலையும் நாம ஈஸியா எதிர்கொள்ளலாம். மூணாவது தூண் மன அமைதி. யோசிச்சு பாருங்க, உலகத்துல இருக்கிற எல்லா செல்வத்தையும் நம்ம கிட்ட குட்டி கொடுத்தாலும் மனசுல நிம்மதி இல்லைனா என்ன பிரயோஜனம்? அதனால ஒரு மனுஷன் அடையக்கூடிய உண்மையான சொத்தே இந்த மன அமைதிதான். நம்ம வாழ்க்கையில புயல் வர்றதும் போறதும் சகஜம். ஆனா அந்த புயலுக்கு நடுவுல சிக்கி நாம சுத்தாம புயலோட மையத்துல அசையாம நிக்கிற ஒரு மலை மாதிரி நம்ம மனசு அமைதியா இருக்கணும்னு வேண்டிக்கிறது தான் ரொம்ப முக்கியம். அந்த உள் அமைதி இருந்தா வெளியில நடக்கிற எதுவுமே நம்மள பாதிக்காது. இப்போ 4வது கடைசி தூண். இது நம்ம பார்வைய மொத்தமா மாத்தக்கூடிய ஒரு விஷயம். கஷ்டமே வரக்கூடாதுன்னு வேண்டாம வர்ற கஷ்டத்தை தாங்கிக்கிற வலிமைய கேக்குறது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஒரு வீரனுக்கு போரே வரலைங்கிறது பெருமை கிடையாது. போர்க்களத்துல நின்னு காயப்பட்டாலும் பரவாயில்லன்னு போராடி ஜெயிக்கிறதுல தான் அவனோட உண்மையான பெருமையே இருக்கு. அதே மாதிரிதான் வாழ்க்கையும். அந்த போராட்டத்துல ஜெயிக்கிறதுக்கான மன வலிமைய வேண்டதுதான் சிறந்தது. ஆக இந்த 4 தூண்களையும் நாம புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் நமக்கு ஒரு ஆழமான உண்மை புரிய வருது. நாம கேட்க வேண்டியது சின்ன சின்ன வரங்களை இல்ல, அந்த வரத்தையே கொடுக்கிற அந்த மூலத்தையே தான். இந்த வரிகள் எவ்வளவு ஆழமானவை பாருங்க. கடவுள்கிட்ட வரங்களை கேட்காதீங்க, அவரையே வரமா கேளுங்க. சூரியன் கிடைச்சிட்டா வெளிச்சந்தானே கிடைச்சிடும். அதே மாதிரி இறைவன் உங்க பக்கம் இருந்தா இந்த உலகமே உங்க வசப்படும். நம்ம சின்ன சின்ன விஷயங்களுக்காக கையேந்திட்டு இருக்கோம். ஆனா அந்த பிரபஞ்சத்தையே கையில வச்சிருக்கிற அவரையே கேட்டா மத்ததெல்லாம் தானா நம்மள தேடி வரும். அப்போ நாம கேட்க வேண்டிய அந்த ஒரு விஷயம் வெளியில இருக்கிற பொருளை பத்தினதில்ல, அது நம்ம உள்ள இருக்கிற நிலைய பத்தினது. மன தெளிவா இருக்கலாம், அமைதியா இருக்கலாம், வலிமையா இருக்கலாம், இல்ல முழுமையான ஒரு சரணாகதியா இருக்கலாம். நீங்க இன்னையிலிருந்து உங்களுக்காக தேட போற அந்த ஒரு உள்ளார்ந்த குணம் எது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.